ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீடிச்சு மீன் பிரேக்கில் சீசன் 2 எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்து வீடியோ லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோவில் போயிடலாம். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இட்டோ சந்தோஷப்படுத்துறதுக்கு நன்றி சொல்ற விதமா இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். Cheers! ரொம்ப தேங்க்ஸ். பறக்காத சக்குரா, முதல்ல நம்ம இப்படி டோஸ்ட் பண்ணணும். பரவாயில்ல விடு, அவ சாப்பிட்டோம், தப்பே இல்ல. நல்ல பைசப்லாம் டேஸ்டா வச்சிட்டு இருக்குல்ல, இங்க சாப்பாடெல்லாம் இன்னும் நல்லா இருக்கும். எவ்வளவு வேணுமோ கொட்டிக்கோ, ஏன்னா இன்னைக்கு என்னோட ட்ரீட். இந்த மாதிரி இடத்துக்கு நம்மள மாதிரி பசங்க வரவே கூடாது. அதை பத்தி கண்டுக்காம அடிச்சு நவுத்துறான். சுவவும் சைலண்டா தான் உட்காந்துட்டு இருக்கான். அவரு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. சொல்ல போனா அவர் ஆளே மாறிட்டாரு தெரியுமா. நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில எல்லாம் போறாரு. தினம் ஏதாவது மூவி இல்லைன்னா பிளே பார்க்க போயிடுறாரு. ஆமாம், அவர் மனசு அவரோட பாரத்தை காலத்துக்கு அவங்க குறைச்சிட்டாங்க. ஒய்ஃபை பாக்குறப்போ அவங்க கிட்ட பேசுறதுக்கு அவர் நிறைய விஷயம் வச்சிருக்காராம். இந்த மாதிரி நான் இப்பதான் கேள்விப்படுறேனே. ஆனா அவர் இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். அதுக்கு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பறந்து மாதிரி உடம்பு. பண்ணலையே, அப்படித்தானே சக்குரா? உண்மையிலேயே அவர் கூட பேசுனது ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. ஃப்ரூட் பிளேட்டர் கொண்டு வாங்க, இந்த பசங்களுக்கு ஃப்ரூட் பிளேட்டர் கொண்டு வாங்க. ஏன் சந்தோஷப்பட்டுட்டே கிடைங்க அதிகரிச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு இது இன்னொரு பிளேட் கிடைக்குமா? அப்படி போடு. இப்பவாது எங்களை பாத்தீங்களே, உங்களை மனசார பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா உங்களால தான் நாங்க இப்போ ஃப்ரீயா சாப்பிடுறோம். இவ்வளவு பிளேட்டா சாப்பிட்டுருக்க. ஆமா, ஏன்னா இங்க சாப்பாடு அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. அடிக்க வச்சு கேன்சல் பண்ணுங்க, அந்த ஃப்ரூட் பிளேட்டரை கேன்சல் பண்ணுங்க. என்ன நீ, நான் அதை தான் டிசர்ட்டா சாப்பிடலாம்னு நினைச்சேன். சரி, அப்போ ஒரு கேக் செட் சொல்றது. எதையும் கொண்டு வராதீங்க. ஓவரா பண்றீங்க. நீங்க இவ்வளவு சாப்பிட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. சரி விடுங்க விடுங்க. இல்ல, எனக்கு correct சாப்பாடு தான். வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். நீங்க ஆடின டான்ஸ பார்த்தோம், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த டான்ஸ பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அப்படித்தானே சக்குரா? அவனுக்கு என்ன கவலை? சக்குரா வாய் ஃபுல்லா இப்போ சாப்பாடு தான் இருக்கு. நீங்க எல்லாம் ரொம்ப நல்ல பசங்களா இருக்கீங்க. உங்ககிட்ட அபாரமான டேலண்ட் இருக்கு. ஆனா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஆடுறீங்களே. சரி, நீங்க எப்ப ஆரம்பிச்சீங்க? இது என்ன டான்ஸ்னு சொல்லுங்க. எதுக்காக நீங்க இங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு நீ யோசிக்கவே மாட்டேங்கிற. இல்ல இதுல ஸ்பெஷலான விஷயம் எல்லாம் எதுவும் கிடையாது. இத போல் டான்சிங்னு சொல்லுவாங்க. ஆன்லைன்ல சில வீடியோஸை பார்த்ததும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சதும் ஸ்டேஜ்ல ஏறி ஆடணும்னு ஆசை வந்துருச்சு. ஆனா ஃபியூரில இந்த மாதிரி இடம் எதுவும் இல்லையா, அதனாலதான் இந்த கைசை ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டேன். நானே மேனேஜரை பார்த்து எனக்கு இங்க டான்ஸ் ஆட ஆசையா இருக்குன்னு சொன்னேன். நேரடியா நீங்களே களத்துல இறங்கிட்டீங்களா? ஆமா ஆமா, எனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணணும். எனக்கு இங்க டான்ஸ் ஆடணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். நீ அதை கேட்டப்ப மேனேஜர் கொடுத்த லுக்கு எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. அவர் ஓகேன்னு சொல்லாம நீ இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு தெரிஞ்சதும் அவர் கண்ணுல தண்ணி வச்சுக்கிட்டாரு. ஆனா இப்ப நான் இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறினதுக்கு அப்புறம் எல்லாம் ஓகே தானே. எதையாவது கேர் பண்றானா ஒருத்தன். ஃபர்ஸ்ட் இயர்ஸோட சேர்ந்து ஏதோ பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வந்தியாமே, அது உண்மையா? ஆமா ஆமா, அது உண்மைதான். இந்த பசங்க தான் என்ன காப்பாத்துனாங்க. இவங்க மட்டும் இல்லைன்னா எனக்கு தொண்டை என்ன சிக்கி போதையா. சரி சரி, ஃபர்ஸ்ட் இயர்ஸ் பசங்க கலக்கிட்டு இருக்காங்க. தப்பில்ல. கைசை ஸ்ட்ரீட்டுக்கு நீ தானே கார்டியன், அப்ப இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். கார்டியனா? ஆமா, குடியும் கூத்தடிக்கிறதுக்கும் இந்த தெருவுல பஞ்சமே இருக்காது. எப்பவும் இந்த இடத்துல ஏதாவது ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கும். அதை பேசி பைசல் பண்ணணும். அதோட இங்க வேலை செய்யற பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கணும். அதுக்கப்புறமா தான் இந்த ஊர்ல வேலை செய்யற பசங்களுக்கும் அந்த மைண்ட் செட் கொஞ்சம் கொஞ்சமா வந்தது. அதுக்கப்புறம் நாங்க ரோபோ இச்சிசாவா ஆயிட்டோம். அப்படியா? நான் நினைச்சதை விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்படியே ஃபியூரி மாதிரி தான் இருக்கு. எங்க வயசுல அவங்களும் வித்தியாசமா தான் இருந்திருக்காங்க. என்ன நிஜமாவா? ஆனா நாங்க ஃபியூரியனை விட கொஞ்சம் வித்தியாசமானவங்க. ஏன்னா நாங்க இப்பதான் எங்க கேங்கோட பில்டிங்கை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆக்கிக்கிட்டு இருக்கோம். அப்பப்போ ஏதாவது பிரச்சனை வந்துருமா, அதெல்லாம் சமாளிக்க தயாரா இருக்கிறவங்க தான் இப்ப இந்த குரூப்ல ஒன்னா இருக்கும். ஆனா ஃபியூரியன்ல அவன் பேஸ்மெண்ட்ல இருந்தே எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வந்துட்டான். அதனாலதான் நீங்க இப்ப அசைக்க முடியாத அளவுக்கு இப்படி இருக்கீங்க. என்னதான் அவன் என்னை விட கோளாரா இருந்தாலும் அவன் திறமையானவன் தெரியுமா? இங்க பாருங்க, அவரு கோளாறெல்லாம் இல்ல, வித்தியாசமானவரு. சரி போது, நிறுத்துங்க. நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. சுபாக்கிக்கு அவனை பாராட்டிடக்கூடாதே. ஆனா ரோபோ இச்சிசாவோட சேர்மனை இப்படி பாராட்டினதுக்கு அப்புறம் கோளாறா இருந்தா என்ன, வேற எப்படி இருந்தா என்ன? ஒன்னு சொல்லவா, களத்துல இறங்கணும்னா இறங்கிடணும். கண்டதையும் போட்டு யோசிச்சு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. எதிர்காலத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்புவோம். இப்ப எதுக்கு இப்படி சொன்ன? நாங்க இதே வேலையாவ சுத்துவோம். வலிக்குதுன்னு சொல்லியிருக்கல, அது கையா கரலா கட்டையா? என் கைகள் பூ மாதிரி இருக்கும், அதனால வலி பூ மாதிரி இருக்குன்னு யார் காதுல பூ சுத்துற? சரி விடு, இப்ப அத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல.
அடுத்தடுத்து வர பசங்களை நீங்க நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆ இதுல இருந்தே தெரியுது உங்களுக்கு அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு. அப்ப இனிமே சண்டையை பத்தி யோசிக்காதீங்க. சரி, நீங்க 2 பேரும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா அவங்க already join பண்ணி- கஸ்டமருக்கு சர்வ் பண்றதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. பாட்டு பாட போகுது நம்ம பண்ணி. ஐயோ காப்பிரைட்டு. இவ்வளவு நேரம் அவங்க தான் ரசிக்க முடியும், அவங்களால முடியாது. எல்லாரும் அமைதியா இருங்க. இப்ப பாட போறோம். அமைதியா சத்தம் போடாம இருங்க. கீச்சு கீச்சுன்னு கத்திட்டு இருக்கிறது இங்க நீதான். முடியல, நான் உங்க வாய்ஸ் ஆகுது. வெயிட் ஆயிடுது. வாய்ஸ் அமைது. உண்மையிலே இவங்களோட குரல்ல மனசு உருகுது. அவளுக்கு ஏற்ற மாதிரியே வாய்ஸ் தாங்க, சாஃப்டா. கிளப்ல பாடுற சாமி அது வேற லெவல் சாமி. இவளை அடிச்சுக்க யாருமே அழகா பாடினா கடத்தாம வெறும் 3 அதான் மாசத்துல இப்படி படம். நம்மளோட நம்பர் 1 பெர்ஃபார்மர் ஆயிருக்காளே. தப்பு இல்லைம்மா, இந்த கடத்தத்துக்கு 100 பேர் வந்து தப்பு. சரி, நீ போய் உன் வேலையை பார்க்க வேண்டியதானே. ஹே ஷிசுகா, ஒரு நிமிஷம் இரு. ஆமா, என்னாச்சு உனக்கு? தெரியுமா தெரியாதா? ரொம்ப தேங்க்ஸ் பா. நான் சொன்ன மாதிரி சுபாக்கி கிட்ட நீங்க எதுவும் சொல்லாம இருந்தீங்க. தெரியல அவருக்கு. ஒரு தெரிஞ்சா நிமிஷம். மிருகமாயிடுவாரு நீ போல. சொல்லணும்னா இவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னு சுபாக்கி கிட்ட கொஞ்சம் சொல்லாம இருக்க முடியுமா? என்னதான் அவங்க 2 பேருக்கும் ஒரே வயசா இருந்தாலும் சிசுகா அவங்கள ஒரு அக்கா மாதிரி தான் பாக்குறா. அதே மாதிரி சுபாக்கியும் தங்கச்சியை பாத்துக்கிற மாதிரி தான் அவளை பாத்துக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி ஆனது கடுகளவு தெரிஞ்சாலும் சுபாக்கி ரொம்ப மனசொடைஞ்சு போயிடுவாங்க. நீங்க எப்பவாவது சுபாக்கியை அந்த மாதிரி பாத்திருக்கீங்களா? ஏதாவது விஷயம் இருக்குன்னு புரியுது. சாப்பிட்டாதான் அது ஐயா. மட்டும் இல்லாம எங்க டவுனோட பிரச்சனையில நாங்க தேவையில்லாம ஃபியூரின் ஆளுங்களை இப்படி இழுத்து விடுறது நல்லதா இருக்காது. ஆமா, அந்த கேங்குக்கு அந்த காஜி, பிரச்சனை பெரிய போகும். பிரச்சனை. வெளிய புது கேங் வந்திருக்காங்க. எல்லாரையும் போட்டு பொளந்துட்டு இருக்கானுங்க. திரும்ப ஆ, என்ன சொல்ற நீ? ஆமா, அவங்க ஏரியாக்குள்ள அடாவடியா புகுது. எவ்வளவு எல்லாத்தையும் பேர் அடிச்சு இருக்கீங்க? உடைக்கிறானுங்க. ஜோ, என்ன நடக்குதுங்க? அதோட அவனுங்க பாக்குறதுக்கு ஏற்கனவே வந்தானுங்கல்ல, அவனுங்க மாதிரியே இருக்கானுங்க. அடங்கல அவனுங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏற்கனவே வந்தவனுங்களா? ஏதோ குடிகார பசங்க வந்ததா சக்குரா குரூப் தடுத்தாங்களே. அப்படின்னா நாங்களும் வரோம். வேண்டாம், நீங்க இங்கேயே இவ கூட இருக்கிறது தான் நல்லது. ஆ, உங்க அக்கறையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த பிரச்சனையை நாங்களே பாத்துக்கிறோம். ஏன்னா அங்க என்ன நடக்கும்னு எங்களுக்கே தெரியாது. அதோட மத்த டீமோட கமாண்டர் எங்களுக்கு இப்படி ஹெல்ப் பண்றதும் நல்லா இருக்காதுன்னு தோணுது. அதனால தான் இங்க பாருங்க, நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஆனா நம்ம பசங்க எல்லாம் அப்படி வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் தானே டார்கெட்டு. இருங்க, நீங்களும் இதுல தலையிடாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா இது எங்க டவுனோட பிரச்சனை. அவனுங்க ஏற்கனவே வந்தவனுங்களா இருந்தா யோசிக்கவே கூடாது. அவனுங்களை ஏற்கனவே தொட்டாச்சு. அப்படின்னா இந்த பிரச்சனையில எங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதெல்லாம் அடக்க முடியாதுங்கய்யா. நீங்கெல்லாம் இருக்கீங்களே. என்கிட்ட சொல்லாம ஏதோ மறைக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது. எதுவா இருந்தாலும் போய் அதை உருப்படியா பண்ணுங்க. இன்னொரு விஷயம், சொன்ன மாதிரி எங்க ஃபர்ஸ்ட் இயர் பசங்க பத்திரமா வரணும். எனக்கு நல்லா புரியுது. வாங்க போலாம். சரி,
என் கூட வந்ததுக்கு ரொம்ப பசங்க என்ன thanks பா. ஆச்சுனாலும் வெறி ஆயிடுவாரு. உண்மையிலேயே ஏற்கனவே அந்த நீங்க விஷயம் ரொம்ப தெரிஞ்சா நல்ல வெறி பசங்களா ஆயிடுவாரு. இருக்கீங்க. இந்த சண்டையில எங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டல்ல. நாங்க என்ன உனக்காகவா வந்தோம்? இந்த நக்கல் தானே வேண்டாங்கிறது. உண்மையிலேயே நீ வேற லெவல் தெரியுமா சகுரா? ஃபியூரியில ஐயா. இருக்கிற பசங்க இப்படிதான் இருப்பாங்க. அவங்க கூச்சப்படுவாங்க. வலிக்குது. அங்க பெரிய குரூப் இருக்காங்கன்னா நம்ம கூட சகாக்கி பிரதர்ஸையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஏன்னா ரோபோயிச்சிஸால நிறைய ஆளுங்க இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரோபோ இச்சிசாவை நீ குறைச்சி எடப்படாத. அதோ இருக்கானுங்க, அதோ அவனுங்க தான். ஏற்கனவே அந்த தடவை பெரிய ஏதோ ஃபியூரியில இருக்கிற அளவுக்கு எங்க கேங்ல ஆளுங்க இல்லைனாலும் நாங்களும் எந்த விதத்திலையும் குறைஞ்சவங்க கிடையாது. இறக்கமே ஓ, இல்லாம எல்லாம் நம்மாளுங்க. இறங்கி அடிப்போம். இவரு அசால்ட் பண்றாரு. உன்னால நான் மறுபடியும் க்ளீன் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஏய், மொட்டோட குச்சி மாதிரி இருந்துட்டு உன்னை யார் நான் இங்க வர சொன்னா? அடுத்த முறை இங்க வர்றதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டு இவங்க முன்னாடி இப்போ அவங்க குழந்தைங்க மாதிரி நல்லா தெரியும். இடத்த காலி பண்ணுங்க. நம்ம பசங்களுக்கு வேலையே இல்லை போறது. என்னையா இது? இது முடியாது போல இருக்கே. மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். காஞ்சி, இதுக்கு முன்னாடி வந்த பசங்களும் வரானுங்க. ஆமா, நமக்கு ஒரு கை கொடுக்கறதா சொன்னாங்க. தோடா நிறைய பேர் வருவீங்கன்னு பார்த்தா 4 பேர் தான் வரீங்க. இங்க நாங்க கூட்டமா இத்தனை பேர் நின்னுட்டு இருக்கோம். போதுண்டா உங்களுக்கு. இது அந்த பள்ளிங்க தான் கூட்டமா வரும். அந்த டைலாக் தான் வந்து வந்தவனுக்கு விழுந்து கிடக்குறானுங்க, கண்டுக்க மாட்டானுங்க. எல்லாம் கீரி புள்ளைங்க போல இருக்கு. சீக்கிரம் வாங்க வாங்க, அந்த சிசுக்காவை எங்க கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே அதேதான், அந்த இருங்க. பொண்ணு இல்லைன்னா தான் வருது. நாங்க இந்த மொத்த இடத்தையும் தலைகீழா மாத்திட்டு போயிட்டே இருப்போம். என்னது? மொத்தம் இங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஏய், வீடு பழகி போச்சு. எப்பவும் இப்படிதான் நடக்கும். எங்க சேர்மேன் அப்பப்போ இப்படி சூடாயிருவாரு. நான் விளையாடுறானுங்களா? ஒருத்தன் தான் பயந்துரும். சொன்ன மாதிரியே வாய் பேசல, கைதான் பேசுது. நீங்க இடத்த தலைகளா மாத்துவீங்க. கூட்டம் பின்னாடி இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி வார்த்தையை விடக்கூடாது. இந்த ஃபீலிங் இதுக்கு முன்னாடியே வந்திருக்கு. கூட்டத்தை ஒரு லவரா பார்த்தா இருக்கு. நாங்க ஒன்னும் குழந்தைங்க கிடையாது. ஏண்டா இங்க வந்தோன்னு உங்க எல்லாரையும் கதற விடுவோம் பாரு. அப்ப புரியடா நாங்கெல்லாம் யாருன்னு. கை வச்சு தடுத்தீங்கன்னா பிரயோஜனம் சேர்த்து தெரியுது. பார்க்குற வேடிக்கை பார்க்க. பின்னாடி பார்க்காம ஆர்வமா சண்டை போடுறியா? அதை சொல்லிட்டா வருவேன். காட்டமே கிடைக்கிறாரு. என்ன அடி, காட்டா மாதிரி கண்ணா பின்னாடி சுத்துறாரே. நினைச்சதை விட அவருக்கு பவர் ஸ்பீடும் அதிகமாவே இருக்கு. ஸ்பீடு அதேதான். அதனாலதான் அவர் ரோபோ இச்சிசாவோட சேர்மன் காஞ்சி நகமுராவா இருக்காரு. ஓஹோ, லம்மா அது. சகுரா, மறுபடியும் நீ என்ன காப்பாத்திட்டப்பா. சும்மா பேசிட்டு இருக்காம வர்றவங்கள அடிச்சு பறக்க விடுற வேலையை பாருங்க. அதோட நீங்க இப்படி என்கிட்ட சீன் போடணும்னு அவசியம் இல்ல. வந்திய கூட சண்டை போடுங்க. எப்படி பேசுறான் பாட்டுக்கு. நம்மளால எப்பவுமே அப்படிதான். கொஞ்ச நேரம் தோலை கடன் கொடுத்தோலாம். ஓட்டு ஒரே அடிதான் 4 பேர். என்ன முன்னாடி காப்பாத்துனால அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். போட்டு போட்டு சண்டை போடுவாங்க. தேவையில்லாம என்கிட்ட சீன் போடாத. அந்த பையன் கலக்கிக்கிட்டு இருக்கான். காஞ்சிக்கு ஈடு கொடுத்து எல்லாரையும் கதற விடுறான். இருக்காதா? அதனாலதான் அவன் எங்களோட கிரேட் கேப்டனா இருக்கான். அப்படியா? இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான். சும்மா சொல்லக்கூடாது, ஸ்டைலா இருக்கியே. தெரியும் தெரியும், ஆனா இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. ஃபியூரனுக்கு உண்மையிலே நல்ல எதிர்காலம் இருக்கு. ஆமா, இவனோட அடுத்த காப்பி மாதிரி இது. அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன? நினைச்சோம்னா மாதிரி பாவமா இருக்கு இந்த இடத்துல. இப்போதைக்கு அவனால எதுவும் பண்ண முடியாது, அதை நானும் ஒத்துக்கிறேன்.
ஆனா அவனுடைய ஆசையே எதிர்காலத்துல எல்லாரையும் விட இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா ஆகணும். தெளிவாயா கண்டிப்பா. என்னால என்ன பண்ண முடியும்? யோசி யோசி. ஹேய் நைரே, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? பட்டு வெறியா வரும். ஜெயிக்கிறத விட பயங்கரமாகும். தோக்காம இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் என்னால என்ன பண்ண முடியும்னு தெரியாம இது வரைக்கும் நான் எந்த சண்டையிலையும் கலந்துக்காம இருந்தேன். அது ரொம்ப கடுப்பா இருக்கும். ஆனா நான் இப்படியே இருந்தா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அதேதான், உன்னால சில விஷயங்கள் தான் பண்ண முடியும்னு எனக்கும் தெரியும். ஆனா உன்னால ஒழுங்கா என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணு. பரவாயில்ல, உன்னால அதாவது பண்ண முடியுதுல்ல. ஒரு விஷயத்த மறந்துடாத, உன் டீச்சரை நீ யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னைக்காவது ஒரு நாள் என்னாலயும் அவங்கள மாதிரி ஆக முடியுமா? கண்டிப்பா. ஆனா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அந்த பக்கம் நிறைய பேர் இருந்தாலும் இப்பவும் நாம தான் கெத்தா இருக்கோம். அதுவே போதும். என்னப்பா நடக்குது இங்க? பெருசா ஏதோ சாதிச்சுட்டு தான் அடுத்த நினைக்கிறீங்களா gang என்ன? ஆ. அப்படி எதுவும் நீங்க பெருசா கிழிக்கல. டேய். சீக்கிரம் போய் அவனை தூக்கிட்டு வாங்க, அப்பதான் நமக்கு பணம் கிடைக்கும். அம்ச்சினேங்க யார் அப்பதான் நாங்க ஆசைப்பட்ட பார்பிக்யூவை போய் வாங்கி சாப்பிட முடியும். போச்சு போ. இது வேறயா? ஆமா, அவனுங்க எத்தனை பேர் வந்திருக்கானுங்க? சூட்டு போட்டு வந்தா நீங்க எல்லாம் பெரிய ஆளுங்களா? அப்போனா நீங்க தான் ரோப்போ இச்சிசாவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, நிறைய பேரை சாட்சி வச்சிருக்கீங்க. ஆளுங்க கம்மியா இருந்தாலும் வெயிட்டை காமிச்சிருக்கீங்களே. ஒரு விஷயம் சொல்லுங்க, சூட்டு போட்டா இப்படி ஸ்ட்ராங் ஆயிடலாமா? நாங்களும் போட்டா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன, நாமளும் சூட்டு போட்டு ஸ்ட்ராங் ஆயிடலாமா? சொல்லுங்க. அப்படியா சொல்ற? அப்ப ட்ரை பண்ணி பாத்துருவோம். நம்ம ஏரியால கூட ஆனா எல்லாம் காசுக்காக தான் வந்து. அப்பனா போய் எல்லாரும் கொண்டு வந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியலையே. ஏதோ அவனுங்க பாட்டுக்கு வந்து சாதாரணமா பேசிட்டு இருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி வந்த பொடி பசங்களை நாங்க காட்டுன்னு காட்டிட்டதுனால இப்படி கூட்டமா வந்தா பயந்துடுவோம்னு நினைச்சியா? உங்களுக்கும் திருப்பி கொடுப்போம். முன்னாடி வந்தவனுங்களா? ஓ, அவனுங்க ஒண்ணும் எங்க ஆளுங்க கிடையாது, நாங்க வேற. கேங்க. வேற ஆளுங்களா? எப்ப அந்த கொடுத்த பொண்ணு வேலையை பிரச்சனை அவன் போட்டியா? சொல்லிட்டதுனால அந்த வேலையை முடிக்க சொல்லி அவங்க இந்த பக்கம் எங்ககிட்ட யமன் தெரியல, கொடுத்திருக்காங்க. அவங்ககிட்ட போனோமே. நாங்க சுனாபா டிஸ்ட்ரிக்ட சேர்ந்தவங்க. எங்க பேரு கிராவல். உங்களை பார்த்ததுல சந்தோஷம். எது? சுனாபா டிஸ்ட்ரிக்டோட கிராவலா? இவனுங்களை தெரியுமா? சுனாபா டிஸ்ட்ரிக்ட் பிரச்சனை கொடுக்கறதுக்கு ரொம்ப ஃபேமஸ். அப்படின்னா முன்னாடி இருந்த ஃபியூரியன் மாதிரின்னு சொல்ல. இல்ல, சும்மா சண்டை போடுறதுக்கு மட்டும் அவங்கள ஃபேமஸ்னு சொல்லல. அவங்க எல்லாம் பொருளாதார அளவுல ரொம்ப கஷ்டப்படுறதுனால கொலைன்னு எதை பண்றதுக்கும் அவனுங்க தயங்க மாட்டானுங்க. அதோட அந்த டீம்ல இருக்கிறவனுங்க ஸ்கூலுக்கு வேலைக்கு எங்கேயும் போக மாட்டானுங்க. ஒண்ணு அவங்களே பிரச்சனை பண்ணுவானுங்களாம், இல்லைன்னா மத்த டீம் கிட்ட இருந்து பிரச்சனையை வாங்கி பிரச்சனை பண்ணுவானுங்களாம். கிராவல்னு அதனாலதான் எல்லாரும் சொல்றாங்க. அவன் முன்னாடி பேசின தோரணையே வித்தியாசமா இருந்துச்சு. அந்த ஒருத்தியை தூக்கிட்டு வந்தா பணத்தை அள்ளி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம முன்னாடி வந்தவனுங்க சொதப்பினதுனால இப்ப பணத்தையும் அள்ளி கொடுக்குறாங்களாம். அந்த பணத்தை வச்சு எங்க ஆளுங்கெல்லாம் சேர்ந்து பார்பிக்யூ வாங்கி சாப்பிடுவோம். அதனால அந்த சிசுகாவை என் கூட அனுப்பிச்சிரு. இங்க பாரு, நாங்க ஒண்ணு இங்க சண்டை சொன்னால காசு போடுறதுலாம் வரல. பிரகாரம். அந்த பொண்ணை கொடுத்துரு, நாங்க இங்க இருந்து போயிடுறோம். ஏற்கனவே உங்க ஆளுங்கெல்லாம் பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கானுங்க. நாங்க ஆளுங்கெல்லாம் அதிகமா இருக்கோம். காட்ட மாதிரி சண்டை போட்டாலும் நீங்க எப்படின்னு ஜெயிக்கவே முடியாது. சீக்கிரம் போய் அவளை கூட்டு வந்து கையில கொடு, இல்லைன்னா இப்ப சந்தோஷமா இருக்க நீங்க எல்லாரும் கடைசியில பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருப்பீங்க. அவன் ஆளுங்களுக்கு என்னானாலும் கவலைப்பட மாட்டான்னு தெரியுது. இந்த டீம்ல ஒருத்தன் போனா ஒருத்தன் வந்துகிட்டே தான் இருப்பான். இத்தனை பேர் இவனுக்கு தெரிஞ்சா இருந்தாலும் என்ன ஆகும் தெரியுமா? இவனுங்களுக்கு எப்படி சமாளிக்க போறோம்? ஜெயிக்கிறத பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். தப்பா புரிஞ்சிட்டு இருக்கனா? ரோபோ இச்சிசாவோட நோக்கமே இந்த ஊரை பாதுகாக்கணும், அவங்களோட கலையை பாதுகாக்கணும். அதோட இங்க இருக்கிறவங்க நிம்மதியா சந்தோஷமா இருந்தாலே போதும். அதான் எங்க லட்சியம். நாங்க அதை காப்பாத்தினாலே போதும். சண்டையில தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அதை பத்தி கவலையே இல்லை. என்ன பேசிட்டு இருக்கான்? ஜெயிக்காதப்ப சண்டை போட்டு பிரயோஜனமே இல்லையே. நாங்க எல்லாரும் கீழே விழுந்து கடந்தாலும் பரவாயில்ல, இல்ல கடைசியில எங்களை பார்க்க பாவமா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த டவுனும் அப்புறம் ஷிசுகாவும் பாதுகாப்பா இருக்கணும். எங்களுக்கு தேவையானதெல்லாம் அதுதான். ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்ச ஒரு சண்டையில போய் கலந்துக்கிறத பத்தி இது வரைக்கும் நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. அவங்க கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு சண்டை போடுறாங்க. நான் டாப்புக்கு வந்ததும் சில விஷயங்களை பண்ண வேண்டியது இருந்தது. டாப்ல இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி தான். அதான் நீ வெளியே என்ன போய் பேசுற எனக்கு ஒண்ணுமே புரியல.
உங்களை அடிச்சு சாச்சிட்டோம்னா நீங்க தோத்துட்டீங்கன்னு தானே அர்த்தம். அதுக்கப்புறம் நாங்க அந்த பொண்ணு இருக்க இடத்துக்கு போவோம். அப்படியே கூட்டமா போவோம். போய் தான் பாரு, அங்கே ஒரு மிருகம் இல்லை. மிச்சம் அங்க நீ மட்டும் போனா துபாய்க்கு நல்லா இறங்குனா அவ்வளோதான். பயனா என்னன்னே தெரியாத பாடி கார்ட்ஸ் அங்க இருக்காங்க. சொல்லாம சொல்றேன், ஒழுங்கா சண்டை போடாம இங்க இருந்து ஓடிடுன்னு. கரெக்டா? பரவாயில்லையே, புரிஞ்சுக்கிட்டேன். அம்மாடி, ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோட ஆடலனா அந்த கேமே சுத்தமா ஆடுறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காதே. கடுப்பேத்திக்கிட்டு இருக்கானே. எங்க ஸ்டார் சிங்கரை ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஓ, இதுக்கே இங்க மறந்துடுறேன். பாரு, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. போய் உடனே வாய மூடிக்கிட்டு இருறான். பாய்ஸ் எல்லாரும் ரெடி ஆகுங்க. கொடுக்கறத கொடுக்காம இங்க இருந்து ஒரு தலை வெளியே போக கூடாது. ஏண்டா எங்களோட ஸ்ட்ரீட்டுக்குள்ள வந்தோன்னு நீங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்பட போறீங்க. ரெடியா? களத்துல Coach shoot கேட்டா இன்னும் வேற level போகுது. தெரிக்க விடலாம். இந்த எபிசோட் செம்மையா இருந்ததுங்க. எனக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு பொண்ணுக்காக வாடா இவ்வளோ பேர் ஒருத்தன் அமிச்சுன்னுக்கிறான், எல்லாம் கேங்கா எல்லாருக்கும் பணம் கொடுத்து அமிச்சுனேங்கிறான்ற மாதிரி இருந்தாலும் அவள் பாட்டு அந்த வாய்ஸ் கேட்குறப்ப அது ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ அழகாக பாடுறா. இந்த அளவுக்கு ஒருத்தி பாடுறான்னா அவளை வச்சு எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் ரன் பண்ணி சம்பாதிச்சிடலாம். ஸோ அதுக்கு மெயின் இதுவாக அந்த பொண்ணு இருக்குன்றதுக்கு தான் அவளை டார்கெட் வைக்கிறாங்க. ஆனால் அவளுக்கு விருப்பம் இருக்கணும், அவளுக்கு அங்கேருந்து வர விருப்பம் இல்லை, அவள் இங்கே தான் இருக்க விருப்பப்படுறான்றது ஏற்கனவே சொல்லியிருக்காங்கன்றது போன எபிசோடில் அவரே சொல்லிட்டாரு. அப்படின்றப்போ அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனாலும் வற்புறுத்தியாவது அவளை பண்ண வைக்கணும்னு ஒருத்தங்க பண்ணுகிறான். அவன் எவன்டான்ற மாதிரி தான் இருக்குது. இவங்கெல்லாம் ஜஸ்ட்டு கூலிக்கு மாறடிக்கிறவங்க, அவ்வளோதான். இவங்களுக்கு பர்சனலாக இப்போ எமர்ஜென்சியில் இது அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒருத்தன் காசு கொடுத்து அனுப்புகிறோம், அதுக்காக வந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதானே தவிர இது இந்த கேங் ஒன்றும் பெரிய இதுவாக எனக்கு ஒரு ஃபீல் ஆகலை. இவனை முடிச்சு டேரெக்டாக அவங்ககிட்ட போகணும். அவன் அனுப்புகிற ஆள் என்னதான்டா அவனுக்கு பிரச்சனைன்னு சொல்லி அவனை அடக்கிட்டா இந்த மாதிரி வந்தீங்கன்னா தினமும் இருந்தால் அனுப்பிச்சுனே இருப்பாங்க, வெவ்வேறு கேங்குன்னு வந்துனே இருக்கும், அந்த பிரச்சனை முடியாது. ஸோ அது போனோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் அவன் சொன்னான் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் முடிச்சுட்டு நேராக அங்கே போய் அந்த பொண்ணு தூக்கின்னு போகிறோம், போய் தான் பாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே நம்ம இறக்கி அவர் ஆறாவே நம்மளுக்கு எப்படின்னு ஃபீல் ஆயிடுச்சு. இவங்களாம் உமிமியாக்க அடுத்த லெவலில் இருக்காங்க. அப்போ சுபாக்கி எந்த லெவலில் இருப்பாருன்றது அதுலேயே நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இன்னும் அவர் இறங்கலை களத்தில். ஏன்னா இவர் மேனேஜர், அவரே பயப்படுறாரு இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றது அவர் தெரியக்கூடாது, வருத்தப்படுவாருன்றப்பவே தெரிஞ்சு போச்சு, வெறி ஆயிடுவார் வேணாம் அப்படின்றது அதுலேயே ஃபீல் ஆகுது. ஸோ அவரை மறைச்சி வைக்கிறாங்க, அவர்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டு இருக்காங்கன்றப்பவே அவர் எந்த லெவல்ன்றது அங்கேயே அந்த ஆரா ஃபீல் ஆகுது. ஸோ அது பார்க்கணுன்ற ஆசையாக இருக்குது. அவருக்கு தெரிஞ்ச ஒரு காலத்தில் வருவார். ஏன்னா அவருக்கு லைட்டாக டவுட் வந்துச்சு, ஏற்கனவே பிரச்சனை வந்துருக்குன்றீங்க இதுன்றப்போ அவர் கண்டிப்பாக யோசிச்சிருப்பார். ப்ளஸ் பசங்களுக்கு எதுவும் அவன் பார்த்துக்கோன்னு ஒரு வார்னிங் கொடுத்து அனுப்பிச்சார். மேபி அவருக்கு தெரிஞ்சு இறங்கினா தான் வேறு லெவலில் இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு சுபாக்கிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா டேரெக்டாக எட்டுக்கு போயிடுவாருன்னு தான் எனக்கு தோணுது. எவனா வாங்கிருந்தா எல்லாரையும் அனுப்பிச்சுனுக்குது, அவங்ககிட்ட போகிறேன்டா அப்படின்ட்டு கிளம்பிடுவாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா இவரே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கார். உரிமையா லெவலுக்கு நம்ம இவன் நினச்சி பார்த்தோம் சாக்குரா. ஸோ இவரே போதும் இந்த கேங்குன்ற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த சைடு அந்த குடியும் போட்ட வந்தவன் மட்டும் கொஞ்சம் ஏதோ ஃபீல் ஆச்சுன்ற மாதிரி சொன்னான். நிறைய கூட ஒரு மாதிரி அவனை பார்த்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு. அது ஒரு கேங் இருக்குது, அதுவும் ஒரு ஃபேமஸான கேங்காக இருக்குது, அதுக்கு ஒரு லீடராக இருக்கான் அப்படின்னா அது ஒரு பவர் இருக்குன்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் இதை தாண்டி போதா இல்லை டேரெக்டாக அங்கே போதா அப்படின்றது சுபாக்கி இறங்குறது தான் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம நிறைய இருக்கானே, எதுவும் தெரியாத ஒன்று கிடையாது, எந்த ஊரில் எந்த கேங் இருந்தாலும் பைபிளைக்கு தெரிஞ்சு வச்சிருக்குது. அதுவே பயங்கர சர்ப்ரைஸ் தாங்க. எப்படி தான் ஃபைட்டில் இல்லை போடல இதெல்லாம்னா கூட எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணுன்னு ஒரு ஆர்வம் காட்டி அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். அதை அழகாக அவன் பண்ணிட்டு இருக்கான். யாருக்கு என்ன தெரியலனாலும் இவன் ஒரு புக்கு மாதிரி போதும் எல்லாத்தையும் சொல்லிடுவான். அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவன் வந்து ஒதுங்கி நிற்கும் போது நம்மளால முடியலங்கிறத ஒவ்வொரு எபிசோடு பார்க்கும்போது அது கஷ்டமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. என்னைக்கிடா அவன் இறங்கி ஒரு வேறு மாதிரியாக நிறைய பார்ப்போன்னு வெயிட்டிங்கில் இருக்கேன் நான். இல்லை இப்போது இந்த மாதிரி ஆள் தான் பின்னாடி பெரிய லெவலில் வருவாங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அது பில்டாகி வர்றது. ஸோ அந்த மாதிரி ஆள் தான் வேறு ஆள் வருவாங்கன்னு எனக்கு ஃபீல் இருந்துச்சு. இப்போ இல்லைனாலும் பின்னாடி வருவான்னு அவன் சொல்கிற ஃபீலே தான் சிவா சொல்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஒரு நாள் அவன் வந்து நிற்பான்டா, அவன் தனியாலாம் நின்று சமாளிப்பான்டான்ற மாதிரி எனக்கே அந்த ஃபீல் வருது. கண்டிப்பாக வருவான். அது இல்லாமல் நடுவில் வந்து சாக்குரா அவர்கிட்ட ஒரு மாதிரி ரூடாக பேசுனேன்னா அவன் பேசுறது எப்பவுமே டோன் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருக்கும். ஓகே, பட் சீன்லாம் போடாதீங்க அப்படிலாங்கிறான். என்னடா இந்த அளவுக்கு பேசுறான்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அவரும் அது பெருசாக எடுத்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே கேட்டுட்டு அப்படி போனாரு. இல்லை அவர் அங்கேயே ஆன்சர் பண்ணிட்டாரு, கொஞ்சம் தோல் யூஸ் பண்ணிக்கிறா தம்பி அப்படின்ட்டு ஒரே வீட்டில் 4 பேர் விட்டார். அது ஈகோ டச் பண்ணி விட்டார் அவரை. ஓ எனக்கு நீ பண்ணுறியா இப்போ பாரு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குழந்தை இறங்கி சண்டை. ஆரம்பத்துலேருந்தே அப்படிதான் ஒரு குழந்தை இதுவும் அவர்கிட்ட இருக்கு. சாகரேட்ட போய் ஈக்குவலாக அவரும் வந்து இறங்கி இது பண்ணிட்டு இருந்தாரு.
இல்ல எந்த இடத்துல அவனுக்கு அப்படி தோணுச்சுன்னு தெரியல. சீன் போற மாதிரி பார்த்தா அப்படிலாம் ஒண்ணும் தெரியல. இவனுக்கு தான் அந்த ஃபைட்டு அதெல்லாம் கொஞ்சம் பவரா இருந்தா அந்த ஒரு நானும் பண்ணணுங்கிற ஒண்ணு இருக்கும்ல. அந்த தாட்ல தான் அவன் பேசினான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் போட்டி போட்டு நீயே நானா பார்த்துலான்ற மாதிரி தான் ஃபைட் போட்டாங்க. செம்மையா இருந்தது. அவருக்கு அதாவது சாக்ரா சொல்றது எப்படின்னா, நாங்க ஒன்றும் சின்ன பசங்க கிடையாது, எங்களுக்கு தெரியும், நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்றத அவ வந்து ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறப்பெல்லாம் இவனுக்கு அப்படி ஃபீல் ஆயிடுது. என்ன கேர் பண்ணாதீங்க, எங்களுக்கு தெரியும், எங்களை பார்த்துக்கிட்டு நாங்களும் பெரிய ஆசை, நானும் ஒரு லீடர் தான் அப்படின்ட்டு அவங்க ஒரு ஈகோ டச் ஆகுது. அப்படியே தம்பி இப்போ நான் கேட்டுற பாரு இவருக்காது. ஸோ அது மாதிரி பண்ண க்யூட்டாகவும் இருந்தது, நல்லாவும் இருந்துச்சு. இல்ல நடுவுலே வந்து எபிசோட் வந்து கொஞ்சம் பொறுமையா போயிட்டு இருக்கு. ஃபைட் இல்லாம ஒரு பேசுறதாவே போயிட்டு இருக்கு. நிறைய பேர் கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல ஃபைட் அது இதுன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு. பார்க்கலாம் இனிமே எப்படி போகுது. ஆனால் நான் இதை மறுக்கிறேங்க. ஒரு ஒரு அனிமையில் வந்து ஃபைட் இருந்தால் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு மாதிரி பேசினு சும்மா நயனான்றாங்களா அது என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் அதில் தாங்க விஷயமே இருக்குது. அதில் தான் நிறைய புரிஞ்சிக்கிற விஷயம் இருக்குது. ஒரு ஒரு ஆத்தர் வந்து ரைட் பண்ணுறதுல வெறும் ஆக்ஷனு வெறும் இது மட்டும் ஒரு பவர் அதை மட்டுமே காட்டிகிட்டு இருந்தால் ஒருமே சலிச்சிடாதா? அதில் என்ன விஷயம் இருக்குன்னு அப்போ ஒரு அன்மைக்கு இன்னொரு அன்மைக்கு உள்ள டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியணும்ல. இதோட கருவே அங்கே தான் இருக்குது. அதுதான் அழகான ஒரு பேசல டைலாக்ல ஒருத்தர் எப்படி அணுகணும், இன்னொருத்தரை புரிஞ்சிக்கிற விஷயம் அப்படின்றத நம்ம கற்றுக்கிறதே அதுதானே. இதுலேருந்து நானே நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ சுபாக்கியுமே ஒரு ஆள் வச்சு அது ஒரு பண்ணுறப்போ அதில் எவ்வளோ விஷயம் இருக்குல்ல, எவ்வளோ இன்னும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குல்ல, இன்னும் எவ்வளோ பேர் புரிஞ்சுக்கிறது இருக்குல்லன்றது அது எனக்கு காட்டுச்சு. எல்லாருமே அது என்ன சொல்கிறது, ஒரு ஆக்ஷன் இருந்தால் மட்டும்தான் பார்ப்போம், இல்லைன்னா அது பார்க்க மாட்டோம். இது பார்க்கலாம் டேண்டடன் தான் எனக்கு ஞாபகம் வந்துட்டு போகுது. அதுவும் அப்படி தான். அது ஒரு 18+ ஒரு டர்மினி காமெடி அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து அது ஒதுக்க பார்க்குறாங்க. பட் அதுக்குள்ளே ஒரு அம்மா சென்டிமெண்ட் வச்சாங்க பாருங்க, எப்போ அதெல்லாம் கண் கலங்கிடுவாங்க யார் பார்த்தாலும். ஸோ வெறும் வெளித்தோற்றம் இது மட்டுமே பார்த்து அப்படி அப்படியே இது இப்படி தான், அது அப்படி தான், இது ஒரு ஆக்ஷனு, அது ஒரு காமெடியா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 18+ அப்படின்னு ஒதுக்கிட்டா அதுக்குள்ளே என்ன இருக்கிற விஷயமே நமக்கு தெரியாமல் போயிடல. அந்த மாதிரி எனக்கு ஃபீல் தான் இருக்குது. வெறும் ஆக்ஷனாக மட்டும்தான் பார்ப்போம், பேசினா தான் பார்க்க மாட்டோம் அப்படின்றப்போ நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் போயிடும், புரியாமல் போயிடும்ன்ற மாதிரி இருக்குது. ஆமா. அதுல என்ன சொல்ல வராங்கங்கிற விஷயம் நிறைய பேருக்கு ஏன் அவ்வளோ பொறுமை இல்லாமல் போயிடுச்சு இப்போ இருக்கிற எல்லாருக்குன்றது எல்லாம் டக்கு டக்குன்னு வேணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஏன்னா சுபாய்க்கினோ மாதிரியான பர்சன்ஸ்க்காக பேசுகிறதோ அவங்களோட வேர்ல்டு பற்றி புரிஞ்சிக்கிறது, அவங்க ஃபீலிங்ஸ் பற்றி புரிஞ்சிக்கிறதுலாம் இப்படிலாம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ அதை நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி விஷயம் ஒரு அனிமல் வச்சு ஒருத்தவங்க புரிய வைக்கிறாங்கிறது ஒரு பெரிய விஷயம். எப்படி நம்ம வந்து ஒரு புக்கை பார்த்து சில விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், 4 பேர் கூட பழகி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரி தான் அனிமலில் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தே நம்ம கற்றுக்குறோன்னா ஈஸியாக நம்மளால ஒரு விஷயத்தை எடுத்துக்க முடியுதுல்ல. நிறைய பேருக்கு வந்து தனிமை இருக்கலாம், நிறைய பேர் கூட ஆட்கள் இருக்க மாட்டாங்க பழகிறதுக்கு. ஸோ அவங்கள மாதிரியான பீப்புளுக்குலாம் வந்து இந்த மாதிரி அனிமல்லாம் ஒரு 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 கிஃப்ட் மாதிரி நிறைய விஷயத்த புரிஞ்சுக்க முடியும், எடுத்துக்க முடியும். அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரியான அனிமையாகவும் இருக்கும். அப்படின்னும் போது இது பீப்புள் கூட இருந்தாலும் நம்மளை சுற்றி எல்லாரும் இருந்தாலுமே அதை தாண்டி புரிஞ்சுக்கிற விஷயங்கள் வந்து அனிமல் இருக்குது. ஸோ அப்போ வெறும் பேசுறதுன்னு ஒதுக்கிறத தவிர என்ன சொல்கிறாங்க, என்ன விஷயம் இருக்குங்கிறத எடுத்துக்கிறது நல்லது. அதில் தாங்க ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது பொறுமையாக கொஞ்சம் லிசன் பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்குமே இப்போ நான் வின் பிரேக்கர் ஃபஸ்ட்டு எடுக்கிறப்போ என்ன ஏதுன்னு பார்த்தேன். அப்புறம் ஃபுல்லாக ஆக்ஷன் தான், ஒரு சண்டை அது மையப்படுத்தி தான் இருக்கும்னு அவர் மைண்ட் செட்டுக்கு வந்தேன். பட் அதுக்கப்புறம் சுபாக்கி கேரக்டர் வந்து இதெல்லாம் காட்டுறப்போ அண்ட் இந்த பசங்களோட பாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் அது இது மொத்தம் வரப்போ இன்னும் வேறு லெவலுக்கு இதே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. வெறும் ஆக்ஷன் மட்டுமே இருந்திருந்தால் எனக்கே கொஞ்சம் டவுன் ஆகிருப்பேன். இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது தான் அந்த அனிமி வந்து இது வேறு லெவல் அனிமி தான், இது ரேட்டிங்கில் இவ்வளோ கொடுத்துருக்கிறது ஒர்த்து அப்படின்றப்போ எனக்கு அப்போ தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இது வந்து ரியாலிட்டி கூட நிறைய கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். ஒரு அனிமி பார்க்குறப்போ ரியல் லைஃப்பில் வந்து உலகெல்லாம் இப்போது மாறிடுச்சு, நம்ம மட்டும்தான் இன்னும் இப்படி இருக்கிறோம் போலகுது, நல்லது இது தை சாதமாக இருக்கிறோம் போலகுது, நம்மளும் மாறிடணுமோன்னு தோன்றப்போ இந்த மாதிரி ஒரு சீனோ இதெல்லாம் வரப்போ இல்லை இன்னும் இந்த மாதிரி மனுஷங்களாம் இருக்கிறாங்க, நம்ம தான் வேறு மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டோன்றதெல்லாம் அங்கே தான் நமக்கு தோண ஆரம்பிக்கும். நம்ம இருக்கிறது கரெக்டு தான் அப்படின்றது இந்த மாதிரி பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்தா நல்லா இருக்கும், இன்னும் நிறைய புரிஞ்சுக்கிறது இருக்குன்றது அதை தான் சொல்கிறேன். இப்போ அந்த சுபாய்க்கினோ பீப்புள் மாதிரி இருக்காங்கல்ல, இப்போ அவங்களுக்காகலாம் நான் எத்தனை பேர் பேசுகிறாங்கன்னு தெரியல. எல்லாம் இப்போ அவங்கள பற்றி நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், இல்லை அவங்களுக்காக நிறைய பேர் வெளியில் வந்து பேசுகிறாங்களான்றது தெரில. இப்போ மாறி இருக்குது, நிறைய பேர் அவங்களையும் புரிஞ்சுக்கிறாங்க, இன்னும் சில பேர் புரியாமல் இன்னும் அவங்கள தவறாக பேசுகிற எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது தான் அவங்கள நம்ம புரிஞ்சுப்போம், அவங்கள பற்றி என்னன்றது நமக்கு தெரிய வருது. இல்லை இப்போ எல்லாரையும் அந்த மாதிரி ஒதுக்கி அவங்க அப்படி இவங்க இப்படின்னு எல்லாத்தையும் ஒதுக்கினீங்கன்னா அவங்களால ஒன்றுமே கற்றுக்க முடியாது, ஒன்றுமே ஃபீல் பண்ண முடியாதுன்னு தான். இப்போ பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸுக்குமே சில விஷயத்த தயக்கம் ஒரு தைரியம் இல்லைன்றத அவங்க நமக்கு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சது செய்யணும், எந்த லெவலுக்கு இறங்குறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றப்போ இங்கே நம்ம ஒரு ஆம்பளை அப்படின்னு பெரிய கெத்தாக சொல்லிக்கலாம், எத்தனை தயங்கி நிற்கிறோன்றது நமக்கு தெரியும். ஒரு பொண்ணுன்றப்போ தைரியம் இது அதுன்ற ஈக்குவாலிட்டின்ற அவங்க எத்தனை தயங்கி நிற்கிறாங்கன்றது அவங்க எத்தனை பார்க்குறப்ப தெரியும்.
ஸோ இப்படி ஒரு கேரக்டர் நம்ம சொல்கிறப்போ அது நம்ம நம்மளே நிறைய மாற்றிக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. அவங்க நம்ம எவ்வளோ எப்படி வழியில் இருக்கோம், இருப்பாங்க இந்த நம்ம எப்படி சொசைட்டியில், think அவங்களே பண்ணுறாங்கன்றப்போ நம்ம எந்த லெவலுக்கு வரணும் அப்போ அப்படின்றத நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணுதுங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இது வந்து பாதிக்கப்படுறவங்களோ தனிமையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு விஷயம் கிடையாது. இந்த மாதிரி அவங்களுக்கு தப்பு பண்ணுறாங்கல்ல, அவங்கள காயப்படுத்துகிறாங்கல்ல, அவங்க பார்த்தாலும் புரியும்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்னென்ன தவறுலாம் நம்ம லைஃப்பில் பண்ணுறோம், நம்ம கேரக்டர் எப்படி இருக்குது, நம்மளே ரியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாகவும் இது இருக்குது. அது இல்லாமல் உண்மையிலே கஷ்டமாக இருந்தது கமெண்ட்டில் சில பேர் சொல்லும் போது, இது என்ன பொறுமையாக போகுது, ஒரு பேச்சா போகுது, கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, அப்போது இவங்களுக்காக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, இவங்கள பற்றின ஒரு எபிசோட்ஸ் போயிட்டுருக்குன்னும் போது எப்போ தான் அப்போ அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம், அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டு எப்போ தான் அதுக்கான ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுக்குறதுங்கிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது தானே எனக்கு. இல்லை, இப்போ நம்ம எல்லாருமே முதுமை அடைவாங்க. ஒரு நாள் நம்மளும் வயசாகும், தனிமை ஃபீல் பண்ணுவோம், அப்போ புரியும் அந்த வழி. இப்போ நம்மளுக்கு எல்லாம் நம்ம பரபரனுங்கிறோம், ஒரு இது இருக்குது, ஒரு ரெஸ்ட் எடுக்கிற டைம் வரும். என்ன இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு வயசு வரும், ஒரு ஏஜுக்கு நம்மளும் போய் உட்காருவோம், நம்மளும் தாத்தா பாட்டி ஆகும். அப்போ புரியாது. அது இப்போ புரிஞ்சுக்கிட்டா நிறைய மாற்றம் இருக்கும் அப்படின்றது தான். நம்ம இப்போ நினச்சிங்க இப்போ நல்லா ஆக்டிவாக தானே, இப்போ நல்லா தானே இருக்கிறோம், எனக்கு என்ன இதை பற்றி, இதெல்லாம் என்னையா பூமர், இது என்னையா அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம எல்லோரும் நாளைக்கு அதை ஃபேஸ் பண்ணுற இடத்துல இருப்போம். ஸோ இப்போதே அது ப்ரிப்பேர் ஆகிட்டோன்னா வேறு லெவலில் இருக்குன்னா அதே மாதிரி தான் நம்மளும் தனிச்சு நிற்போம். தனிமையில் நம்மளுக்கு அது என்ன சொல்கிறது, முதுமையில் வந்து தனிமை ரொம்ப கொடுமையாதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதெல்லாம் இங்கே வந்து புரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்குன்ற ஃபீல் இருந்துச்சு. இல்லை, அந்த லைஃப் வரும்போது அந்த ஃப்ளோவில் போய் எல்லாம் கற்றுக்கோங்க, பட்டு தெரிஞ்சுக்கிறது இன்னும் ஸ்ட்ராங்காக பதிக்கும். இப்படி பார்க்குறது ஒரு 2 நாள் நிற்கும், ஒரு வாரம் நிற்கும், அப்புறம் எப்படி இருந்தாலும் அது போதும்னு கூட வச்சுக்கோங்க, மறந்துடணும்னு கூட வச்சுக்கோங்க. பட் இப்படி விஷயம் இருக்குது, இந்தந்த வேலை இப்படிலாம் கூட ஒரு விஷயத்த பார்க்கலாம், அணுகலாங்கிறது நமக்கு தெரிய வரும். அதுக்காக தான் இந்த அனிமெலாம் ஆக்சுவலி ஒரு பெஸ்ட்டு. இப்போ எப்படி எங்கே இந்த மாதிரிலாம் வருது, ஒரு படம் கூட நம்ம நினச்ச மாதிரி வர்றது கிடையாது, எல்லாம் வேறு மாரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி அனிமெலாம் ஆக்சுவலி ஒரு பெரிய விஷயம். ஏதாவது சினிமாவில் கூட பேசாத விஷயங்கள் அதெல்லாம் அந்த அனிமி பேசுது. ஒரு வாராக இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து ஒரு இன்னர் ஃபீலிங்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்றொன்றையும் அவ்வளோ அக்யூரேட்டாக நிறைய விஷயங்கள் சொல்லுது அனிமி. கேட்டகரைஸ் பண்ணுறது வேணாம் அப்படின்றது மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது என்ன பொம்மை படம், இது என்னையா பார்த்துங்கிறீங்க அப்படின்ற ஒரு கேட்டகரி. அப்படியே உள்ளே வந்தாலும் அதுலேயே ஆக்ஷனு இது அதுன்னு, அதுக்குள்ளே வந்தாலும் நருட்டோ ஃபேன்ஸ் இந்த ஃபேன்ஸுன்னு அது தனி அப்படின்னு எக்கச்சக்கமாக பிரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் இருக்குது. ஒரு அனிமி பார்க்குறோனால ஆத்தர் என்ன சொல்கிறாரு, அதில் நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன, விட வேண்டிய விஷயம் என்ன, நம்ம கற்றுக்கிறது, நம்ம மெயின் பாடுறதுல என்ன ஹெல்ப் வந்துன்றதை நம்ம பார்க்கணுமே தவிர அதுக்குள்ளே அச்சுன்னு பூச்சின்னு திரும்ப அந்த அனிமிக்கான இதுவே போகுது. நருட்டோ பார்க்குறப்ப அந்த ஃபீல் தான் இருக்குது. நருட்டோ எடுத்ததே பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை புண்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது, இன்னொரு ஃபீலிங்கை புரிஞ்சுக்கணுன்றது தான். ஆனால் அதை வச்சுட்டே வந்து நருட்டோ தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி இன்னொரு அனிமையை வந்து டவுன் பண்ணி பேசுகிறது, இது ஒன்றும் இல்லை பெஸ்ட்டாக அதுதான் கெத்துன்னு பேசுறதுலாம் எனக்கு அப்போ என்னதான் அந்த அனிமையிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஒரு பொறுமையாக ஒரு அமைதி வரணும் தான் எல்லாமே எடுத்துருக்கிறது ஒரு ஆத்தர் ரைட் பண்ணுறது. அதுவே நம்ம வந்து புரிஞ்சிக்கலன்னா அப்புறம் அதில் இருக்கிற பேருங்க, அதில் இருக்கிற பவருங்க எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனன்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கும். உள்ளே இருக்க அந்த கரு தான் நமக்கு மெயின், அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், அது விட்டுருமோன்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஓகே, இதில் வீடியோ முடிச்சு மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.